சோயாவை நல்லா வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அல்லது 200 கிராம் அளவுக்கு சோயா போட்டிருக்கோம். இப்போ சோயாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இதில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டு, இதில் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மேரினேஷன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது கூடவே வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகான்னு சொல்லக்கூடியதை வந்து 2 எடுத்து அதை பாதியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம போட்டுட்டு, வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி பக்காவான ஒரு ஸ்டைலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா கூட, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பெரட்டி விட்டுடலாம். ஃபுல்லாகவே நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 3/4 ஸ்பூனும், அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள், சிக்கன் மசாலா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். மசாலாவோட நல்லா வந்து சோயா சங்க்ஸ் எல்லாமே வந்து மிங்கிள் ஆகட்டும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா வாட்டரோட வந்து உங்களுக்கு சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா ஊறி பக்கவாக வரும். இப்போது ஜீரக தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு வரலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தழைகளை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வருது இல்லையா, இப்போ கொத்தமல்லி தழையை நம்ம கரெக்டான ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ்அப் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து பெரட்டி விடுங்க. இப்போ ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரட்டி விட்ட உடனே இப்போது உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அழகாக நம்ம சர்வ் பண்ணலாம். ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த சோயா ரோஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.